ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் ரெண்டு விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. ஒன்று ஆறுமுகத்தோட லைஃபு, நம்ம சிவாவோட லைஃபு ரெண்டும் முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி சொல்ல வரேனேன்னு பார்க்குறீங்களா? நம்ம சிந்து ஒரு பக்கம் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சிவா ஒரு பக்கம் வந்துட்டு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி மறுபடியும் நின்று விட்டாரு. அடே கம்முன்னு இருங்களேன்டா, சிவாவை அப்பப்போ கோவப்படுத்தி என்கிட்ட இருந்து பிரிக்கலையே வேலையாக வச்சிருக்கீங்களேங்கிற மாதிரி இருக்குது சிந்துவோட ரியாக்ஷனு. டேரக்டர் சார் கொஞ்சமாவது மாற்றி எழுதுங்க கதையை, கொஞ்சம் ரொமான்ஸ் கொண்டு வாங்க உங்களுக்கு இடையில. கடைசியில் இவர் நல்லா பேசுகிற மாதிரி வந்தால் நீங்கள் ஒன்று நின்று விட்டு வரீங்க. யாராவது சொல்லிடுறீங்க கல்யாணத்தை பற்றி பேசினால அந்த கர்ஜுக்கும் காண்டா மிருகம் நம்ம பக்கம் திரும்புதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. என்னம்மா பண்ணுறது, உங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, நீங்கள் ஏமாற்றி கல்யாணம் பண்ணாலும் சரி, ஏமாறாமல் நல்லபடியாக கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் மேரேஜ் பண்ணாலும் எது பண்ணனாலுமே கல்யாணம்னாலே கர்ஜுக்கும் காண்டா மிருகம் வந்தால் மூஞ்சிருக்கும். பொதுவாக லேடிஸ்க்கு தான் அப்படி இருக்கணும். இன்னைக்கு என்னையா இவருக்கு ஏத மாறா இருக்கே, என்ன பண்ணுறது, லவ் பண்ணிட்டாங்க போல, அதனால் அமைதியாக இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகத்தை காமிக்கிறாங்க. ஆறுமுகத்தை நல்லா விழுந்து கவனிக்கிறேன்ற பேரில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பைரவியை பார்க்க ஜூஸை போட்டு வந்து கொடுத்தா உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு நல்லவன் மாதிரியே வீடியோ கால் பண்ணி கேட்குறாமா. பைரவி இருக்குது தெரிஞ்சு தானடா நீ வீடியோ கால் பண்ணுற, அது தெரியாத எந்த பூனை வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆறுமுகம் வாயை கொஞ்சம் அடக்குப்பா, அவன் தான் கேம் விளாட்றான்னு தெரியுது, அவன் முன்னாடி அவன் உசுப்பேத்துறானாமா, நீ உம்முன்னு இருக்காமல் நீ என்னப்பா வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஜூஸை தூக்கி மூஞ்சில் ஊற்ற, அதுக்கப்புறம் ஜூஸில் போயிட்டு இவங்க வாஷ் பண்ணிட்டு வரேன்ட்டு அங்கே போக வலிக்கி விட்டு விழுக, கடைசியில் வாழ்க்கையே போயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு இடுப்புடைஞ்சு போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவாவை நிற்க வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. கூண்டுக்குள்ளே நம்ம சிந்துவை ஏற்றிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க.